அடுத்து என் தலைவன் ஜான்சனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சீனா இஸ் a freaking goat. அவரோட ரிட்டையர்மெண்ட் டூரை நீங்க இந்த அளவுக்கு கேவலமாவா ட்ரீட் பண்ணுவீங்க? முதல்ல இந்த ஹீல்டன் எதுக்கு? அதனால என்ன யூஸ்? அதோட ஸ்டோரி லைன் தான் என்ன? அவர் ஹீலா மாற சொல்லி ஐடியா கொடுத்த அந்த மொட்டை ராக்குங்க, அந்த கஞ்சா குடிக்கு டிராவிஸ் காட்டிங்க, யாருடா நீங்கெல்லாம்? எதுக்குடா இதெல்லாம் பண்றீங்க? சரி, அவர் ராயல் ரம்பிள்ல தோத்துட்டாரு, பட் எலிமினேஷன் சேம்பர்ல வின் பண்ணிட்டாரு. அதே நைட் அவர் ஹீலா மாறிட்டாரு. நீங்க ப்ராப்பரா மட்டும் பிளான் பண்ணியிருந்தா சும்மா ஸ்டோரி லைனை விளையாடி இருக்கலாம். மனுஷன் 220 நாள் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கான், நீங்க வெறும் 35 நாள் எங்களுக்கு போதுப்பா சாமின்னு சொல்லி சரண்டர் பண்ணிருக்கீங்க. அந்த மனுஷன் 20 வருஷமா அவனோட உயிரை கொடுத்து இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கான். சோ அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் இருக்குன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது சரி, நீங்க முன்னாடியே ஐடியா வச்சிருந்தீங்கன்னா தான் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் ஐடியாவே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்து டே நம்ம ஒரு வைரல் மூமெண்ட் கிரியேட் பண்ணணும், நம்மளோட போர்ட் மெம்பர் டிகேல நிறைய எதிர்பார்க்கறாங்க, சோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க பண்ண ஒரு திங். அதனால தான் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டராக்கு சரி, இந்த கஞ்சா குடிக்கும் சரி, ஜான்சனை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இங்க நடக்கிற ஸ்டோரி லைன் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. பாவம் என் தலைவன் தன்னந்தனியா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களா, என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு வாரமும் உள்ள வந்து ஏதோ ப்ரோமோ வச்சு அவர் ஒப்பேத்திட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் நம்ம என்னதான் பண்ண முடியும்? அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. 23 வருஷம் ஜான்சனோட ஃபேனா இருந்தவங்க எல்லாம் இங்க பக்கத்துல வாயன்னு கூப்பிட்டு பலார்னு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் கோர் ஃபேனா இருந்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட்.